ஹாய் ஹேஸ் இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ட்ராமாவை தான் கொண்டு வந்திருக்கேன். ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் சொருவி இருக்கு. அவன் மயக்க நிலைமையில இருக்கான். பக்கத்துல ஹீரோயினை படுத்திருக்கா. இவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளேயே ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்றா. ஆனா டோர் லாக் ஆயிருக்கு. இவ்வளவு எப்படியாவது டோர் ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்றா. அதுக்குள்ளே இவன் கான்சியஸ் வந்து கண் விழிச்சிடறான். அதாவது மயக்கத்துல தான் இருக்கான். ஓரளவுக்கு கான்சியஸ் வந்திருக்கு. நான்சி ட்ரை பண்ணாத, இங்க இருந்து நீ போகணும்னா அதுக்கு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான் தேவைன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அங்கிருந்து இவளும் திரும்பி வரா. வந்தவ கொஞ்சம் கூட யோசிக்கலாம், கையில நைஃப் எடுக்கிறா. ஐயா நான் இங்க இருந்து வெளியில போகணும்னா அதுக்கு உன்னுடைய விரல் தேவைன்னு சொல்லிட்டு அவன் கையை இழுக்கிறா. அதை கேட்டு அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. வெட்டிக்கோ, ஆனா பார்த்து வெட்டிக்கோ, ராங்கா வெட்டிடாதன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். இவன் டக்குன்னு அந்த விரலை வெட்டிடுறா. அவன் ஆரம்பத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயினும் அந்த விரல் எடுத்துட்டு அந்த டோர் ஓபன் பண்ண ஓடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, கங்க்ராச்சுலேஷன் நான்சி, எங்கிருந்து தப்பிச்சு போற போல. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன், உன்னை கண்டுபிடிப்பேன். என்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார மேல காதல விழுந்து என்னையும் உன் மேல பைத்தியமாக்குனல, அதனால நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அவருடைய நியூ பாய் ஃப்ரெண்ட் ஜூமுக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரையும் நிக்க வச்சு உங்க ரெண்டு பேருக்கும் உங்க மேரேஜ்ல விருப்பமானு கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாருடைய போனுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தவங்க எல்லாரும் என்ன இந்த டிஎன் சாகலியா திரும்ப வர போறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்டு கூட போன் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு தான் சொன்ன யூ குரூப் உடைய சிஇஓ டியாங் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுமே பேச ஆரம்பிக்கிறா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுப்பேன். அதுலயும் முக்கியமா நான் ஹீரோயினே மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிங் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். இப்படி அவன் பேசதை கேட்டு இவங்க 2 பேரும் அரண்டு போயிருக்காங்க. எங்க அவன் வீட்டுக்குள்ள வந்துருவானோன்னா வீட்டை சுத்திலும் கார்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அப்பமும் ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கு, அதான் வீட்டை சுத்திலும் பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, கண்டிப்பா அவனால வீட்டுக்குள்ள வர முடியாது. அவனால என்ன பறந்தா வர முடியும்னு கேட்க, அவன் பறந்துலாம் வரமாட்டான், அவன் ஒரு கோஸ்ட், எப்படி வேணாலும் வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா இவன் சொன்ன மாதிரி அவ்வளவு பாடி கார்ட்ஸையும் தாண்டி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். நல்லா மிட் நைட்டா இருக்கும் போது வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல என்னுடைய ஹஸ்பண்டும் உட்காந்த மாதிரி தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ டோர் ஓபன் பண்ற சத்தம் கேக்குது. இவளும் இருந்து வெளியில போய் பாக்குறா. அந்த இருட்டுல மின்னல் வெளிச்சத்துல உண்மையிலே கோஸ்ட் மாதிரி தான் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அவனை பார்த்ததுமே செம்மையா பயந்து போயிடுறா. அங்கிருந்து போயிட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் எழுப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இவன் பிடிச்சு வச்சுக்கிறான். அப்படியே அவளை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறான். சடனா பார்த்தா திடீர்னு தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறா. அடைச்சா இது எல்லாமே கனவுதான் போல இருக்குன்னு யோசிக்கும் போது பக்கத்துல என்னுடைய வாய்ஸ் தான் கேக்குது. ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறான். திரும்பி பார்த்தா பக்கத்துல ஹீரோ தான் படுத்திருக்கான். இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே இவளுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் எங்கடான்னு கேக்குறா. எங்க பாரு நான்சி, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை அவனை உன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லி நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன் லைஃப்ல என்னைக்குமே நீ அவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவனை என்ன பண்ண இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. நான் ஒன்னும் பெருசாலாம் பண்ணல, ஜஸ்ட் அவனுடைய விரலை மட்டும் தான் கட் பண்ணன்னு சொல்லிட்டு இவன் விரலை காமிச்சிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் விரலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் தப்பிச்சு போயிருப்பா இல்லையா, அந்த விரலை மறுபடியுமே ஒட்ட வச்சிருக்கான் போல. அந்த மார்க்கு தெரியாத அளவுக்கு ரிங்க கூட போட்டு கவர் பண்ணிருக்கான். உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது, எதுக்குடா திரும்ப வந்தன்னு கேக்குறா. அப்கோர்ஸ் உன்னுடைய கல்யாணத்தை நாசம் பண்ணதான், வேற எதுக்கு வர போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு டியான், உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவரை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அடைச்சு வச்சிருந்த, இப்போ அதே மாதிரி அவரையும் லாக் பண்ணி வச்சிருக்கியா, உன்னுடைய அந்த சைக்கோத்தனா மறுபடியும் வந்துச்சான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அது யாருடைய தப்பு நான்சி, உன்னுடைய தப்பு தானே, என்ன முழுசா கியூர் பண்ணாம பாதிலே உன்னை யாரும் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொன்னதுன்னு கேக்குறா. ஏன் உனக்கு வேற டாக்டர் கிடைக்கலன்னு ஹீரோயின் கேட்க, கிடைச்சாங்க, ஆனா என்னால அவங்களுமே பைத்தியம் ஆயிட்டாங்க. அது சரி உனக்கு எப்படி, அவனை மாதிரி ஒரு நார்மல் பர்சனை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட இல்னஸ் உன்னை விட்டு போயிடுச்சான்னு கேக்குறா. உன்னை விட்டு என்னைக்கு வந்தனோ அன்னைக்கு ஒரே நைட்ல என்னோட இல்னஸ் என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்றா. ஆனா நான் உன் அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்ல, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னால என்னோட இல்னஸா கியூர் பண்ணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஹீரோயின் ரியாக்ட் பண்ணவே இல்ல. இவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. நீ என்ன இந்த மாதிரி பாக்குறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எப்படிதான் அவங்கிட்டையும் ட்ரை பண்ணுவியா, ஆனா ஒண்ணு, நீ இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகாத வரைக்கும் அந்த மூவை நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒருவேளை தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அவன் உயிரை பறிச்சிருவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நீ என்கிட்ட இருந்தா என்ன டிமாண்ட் பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா. அதுக்காகணும் எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஃபர்ஸ்ட் எனக்கு போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்றான். சரின்ட்டு இவளும் எழுந்திருக்க பாக்குறா. மறுபடியுமே அவளை பிடிச்சிழுது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அது உன் வாயில கேட்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது நான் உன்னை லவ்வே பண்ணலாம், அப்புறம் எப்படி என்னால சொல்ல முடியும்னு கேக்குறா. ஏய் பொய் சொல்லாத, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற. சரி சரி எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ போயிட்டு எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணுன்னு சொல்ல அவளுமே இங்கிருந்து போறா. அப்ப மறுபடியுமே அவளை ஸ்டாப் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு பவுலுமே ரெடி பண்ணு, ஏன்னா அந்த இன்னுமே சாப்பிடாம இருக்கான், அவனுக்கும் சேர்த்து சமைச்சு கொடு, ஏன்னா அவனுக்கு நிறையவே பிளட் லாஸ்ட் வர ஆயிருக்கு, அப்புறம் சாப்பிடாமலே செத்துட்டு போறான்னு சொல்ல இவளுமே சமைக்க போறா. சாப்பாடு ரெடி ஆயிடுது. இவனு கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட வரா.
அப்ப அவகிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறான். அதுல விரல தான் வச்சிருக்கான். இது யாருடைய விரல் தெரியுமா? அந்த மூவோடைய விரல் தான். நீ என்னுடைய விரல வெட்டினல, அதே மாதிரி அவன் விரல நான் வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு அத பயத்தோட பாத்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து அவன் மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும்போது, என்ன நான்சி பயந்துட்டியா? இது ஜஸ்ட் ஒரு கேக் தான், சும்மா தான் உன்னை பயமுறுத்தா இந்த மாதிரிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் இவன் அவ கொடுத்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சமைச்சு கொடுத்தியா அதே டேஸ்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பாக்குறா. ஆமா, நம்ம காதலுக்கு அடையாளமா என் கழுத்துல போட்டிருக்க மாதிரியான நெக்லஸ் உனக்கு ஒண்ணு கொடுத்தனே, அந்த நெக்லஸ் எங்க தூக்கி போட்டுட்டேன்னு கேக்குறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கிங் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் ரொம்பவே டீப்பா லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அவன் கையாலேயே ஒரு பேர் நெக்லஸ் இவங்க காதலுக்கு அடையாளமா ரெடி பண்ணிருப்பான். அப்போ அந்த நெக்லஸ் ரெடி பண்ணும்போது அவன் கையில லைட்டா கிழிச்சிடும். அதை பார்த்த ஹீரோயினும் உடனே ஒரு நைஃப் எடுத்து அவன் கையை லைட்டா கிழிச்சு விட்டு அவங்களுடைய அந்த பிளட்ட 2 நெக்லஸ்லயும் ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் சைக்கோன்னு பார்த்தா அவனுக்கு மேல இவ சைக்கோத்தனமா பேசியிருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்த ஹீரோவும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ மட்டும் நம்மளுடைய அந்த காதல் சின்னத்தை போட்டுக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதே நீ யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கூட டின்னருக்கு வரா. கழுத்துல நெக்லஸ் போட்டிருக்கா. இவளுக்கு எப்படி அந்த நெக்லஸ் கிடைச்சதுன்னு பார்த்தா அவன் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி அந்த நெக்லஸ் உடைய போட்டோ அனுப்பி அதே மாதிரியான நெக்லஸ் ரெடி பண்ணி தர சொல்லிருப்பா. அந்த பொண்ணு அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. ஆனா எக்ஸாக்ட்டா அதே டிசைன்ல இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமா, எப்படியாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கா. ஹீரோயினிக்கா பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. எங்க அந்த நெக்லஸ் வேற நெக்லஸ்னு கண்டுபிடிச்சிருவானு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. இவனும் அந்த நெக்லஸை உத்து பாக்குறான். ஆனா அவகிட்ட அதை பத்தி எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் இவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துட சொல்றான். அவங்களுமே எடுத்துட்டு வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த மெடிகேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரா இருப்பா. சோ ஹீரோயின் கிட்ட ஹீரோவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் பண்ற லவ் டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம ஹீரோயினை இவனை பிரேக்கப் பண்ணிட்டு வீட்டை விட்டே ஓடி இருப்பா. சோ திரும்பவும் அவனுடைய சைக்கோத்தனம் மறுபடியும் வந்ததாலதான் அவனுக்காக மெடிசன் எடுத்து கொடுக்குறா. அவனை இவ கொடுக்குற மெடிசனை சாப்பிடுற மாதிரி வாயில போட்டா அதை அப்படியே அவ கண்ணு முன்னாடியே துப்பிடுறான். நீ எந்த கிறுக்குத்தனத்தையாவது பண்ணிக்கோ, மோ எங்க இருக்கா, இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, என் கூட சேர்ந்து இந்த டின்னர் சாப்பிடு, கண்டிப்பா நீ அவனை பாக்கலான்னு சொல்றான். சரின்ட்டு இவளுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோன் கேக்குறான், நான்சி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் உனக்கு ஞாபகம் இருக்கானு, அதே எப்படி மறக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இவளுடைய ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருப்பா. அதனால அந்த ஃப்ரெண்ட் பொண்ணுடைய பேஷண்டா இருந்தா இந்த ஹீரோவை ஹீரோயின் கிட்ட அனுப்பி வச்சிருப்பா. உண்மையிலேயே அந்த பொண்ணு பிசினஸ் ட்ரிப்புக்குலாம் போயிருக்க மாட்டா. அவளால ஹீரோவை ஹேண்டில் பண்ண முடியல, கியூர் பண்ண முடியலன்னு தான் எப்படியாவது ஹீரோயின் தலையில கட்டி வச்சலான்ட்டு இவகிட்ட அனுப்பி வச்சிருப்பா. இவ்வளவு அவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே சிவியரான பைபோலார் டிசார்டர் இருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் இருந்திருக்கும். அவனால அவனுடைய எமோஷனல கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்பவே கிரேசியா நடந்துப்பான். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு விஷயத்துல அல்லது ஒருத்தவங்க மேல பயங்கர அப்சஸ்டா இருக்கிறது. அப்சஷன் மட்டும் இல்லாம அவனுடைய கடந்த கால சில விஷயங்கள் அவனை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி ஒரு மனநோயாலவே ஆக்கியிருக்கு. மனசு நிம்மதியா இருந்தா தானே தூக்கம் வரும். சோ தூக்கம் வராம இருக்கிறதால ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருப்பா. ஹீரோயின் கிட்ட வந்து நான் தான் டாக்டர் ஜியா ரெஃபர் பண்ண உங்க பேஷண்ட் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணிருப்பா. அவனுடைய அந்த கியூட்டான சிரிப்புலயே இவ பயங்கரமா ஃபிளாட் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் அடிக்கடி ஹீரோவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்கிறான். அவளை சந்திக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவன்கிட்ட பேச அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல அதிகமா காதல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோயின் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு நாள் அவன் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இவ போயிட்டு அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் ஹீரோயின் மேல லவ் வந்து 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட என்ன நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் வந்துச்சான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, ஏன்னா உன்னை பத்தின எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், உன்னை டோட்டலா நான் மறந்துட்டேன்னு சொல்றா. ஆனா நான் உன்னை மறக்கல, ஒவ்வொரு நாளும் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்து போனப்போ அவனுடைய எல்லா சொத்துக்களும் என் கைக்கு வந்துச்சு. இப்போ என்கிட்ட மணி பவர்னு எல்லாமே இருக்குன்னு சொல்றா. இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, அந்த மோ எங்க, இப்ப நீ அவனை பத்தி சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறா. எதுக்கு இப்போ இவ்வளவு அவசரப்படுற, சரி சரி சொல்றேன், அந்த கார் நிக்குதுல அந்த காருக்குள்ளதான் இருக்கான், போய் பாருன்னு சொல்ல ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த காரோட டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வேற ஒரு பர்சன் தான் இருக்கான். பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அதுல அவன் இல்ல. இப்போ அவன் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லைன்னு கேட்கும் போது அப்ப அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த நெக்லஸ ஹீரோ பாத்துறான். நீ கழுத்துல போட்டிருக்க அந்த நெக்லஸ் நான் உனக்காக கொடுத்த அந்த நெக்லஸ் மாதிரி இல்லையே, அத என் கையாலே நான் உருவாக்கி இருக்க. அந்த நெக்லஸ் உடைய ஒவ்வொரு அடையாளமும் எனக்கு தெரியும். இதை நீ ஃபேக்க தானே போட்டுட்டு வந்திருக்கன்னு கேட்க இவ உடனே அந்த நெக்லஸை பிச்சு தூக்கி போட்டுட்டு, நீ கொடுத்த அந்த நெக்லஸ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே உன் விரல கட் பண்ணது என்னுடைய மிஸ்டேக் தான்.
அதுக்காக என்ன எவ்வளவு வேணுமோ பனிஷ் பண்ணிக்கோ. எனக்குன்னு ஒரு நல்ல பார்ட்னரை நான் பார்த்து மேரேஜ் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு அவனை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கேக்குறா. இப்படிலாம் அவனுக்காக இவ கேட்கும் போது இவனுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகுது. இங்க பாரு நான்சி, நீ என்ன கியூர் பண்ணாத வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் பார்த்தா இவனுடைய பெட்ரூம்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஸ்டார்ட் பண்ணவா இங்க வரைக்குமே ஸ்டாப் பண்ணல போல. அவள் அப்படியே கேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோனிக்கு ஒரு போன் கால் தான் வருது. இவளுடைய அந்த ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் கால் பண்ணிருக்கான். நம்பரை பார்த்ததுமே அவன் கிட்ட சத்தம் படமா இருன்னு சொல்லிட்டு இவளும் கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு கேக்குறா. ஆனா அவன் எடுத்த உடனே நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு மார்னிங் சிவில் அஃபேர்ஸ் ஆபீஸ் வந்துருன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவளுக்கா பயங்கரமா கோவம் வருது. ஹீரோ கிட்ட நீ தான் அவனை இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறியா, அவனை பயமுறுத்தனியான்னு கேக்குறா. உண்மையிலே ஹீரோ தான் அவனை மிரட்டி அந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நான்சி, நான் அவனை டச் கூட பண்ணல, அவனே தான் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்கிறான், இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற மாதிரியான உண்மையான காதல் அவனுக்கும் உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே ஹீரோயினும் டிவோர்ஸ் பண்ணதான் வரா. ஹீரோவே அவளை கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். அவ அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி அவ காதுல ஏர்பட்ஸை போட்டு விட்டு நீ அவனை மீட் பண்ணி பேசும்போது அவன் கண்ணத்திலே பலார்னு அறையணும்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறா. இதெல்லாம் கேட்கும் போது இவன் பயங்கரமா ட்ரிகர் ஆகிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் உனக்கு, நான் கேட்டுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட நீ அவனை கேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். இங்க இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் என்னால உன்னை பாதுகாக்க முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். இங்க ஹீரோ வர அவனை ஸ்லாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்கா. இப்போ நீ அறைய போறியா இல்ல நான் அறையட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது சரணா இந்த மூ இருக்காலையா ஓங்கி ஹீரோயின் கண்ணத்திலே பல்லார் நிறைஞ்சிடுறான். அரைஞ்சிட்டு என்ன மன்னிச்சிடும் சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போறான். ஹீரோயினும் அப்படியே ஏர்பட்ஸ் அங்கேயே தூக்கி போட்டுட்டு அவன் பின்னாடி ஓடிட்டு இருக்கா. அவன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஹீரோயின் அவன் மனசுக்குள்ள நம்ம 2 பேரும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கல, ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய ப்ராஃபிட்காக என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உன்னையும் நான் பிரச்சனையில இழுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து கொடுக்குறா. ஒரு வழியா 2 பேருக்கும் சட்டப்பூர்வமா டிவோர்ஸ் ஆகிறது. டிவோர்ஸ் பேப்பர்ஸோட ஹீரோயினும் வெளியில வரா. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த இவனையும் இந்த ஹீரோ தரத்தி விட்டுட்டான். இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்தா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அவன் மூஞ்சில தூக்கி போடுறா. அப்போ கரெக்டா அந்த பக்கமா மூவ் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே அவன் பயங்கரமா கிரேசி ஆகிடுறான். காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு போய் அவனை ஹிட் பண்ணலான்னு பார்க்கும்போது இடையில ஹீரோயின் வந்து நின்னுறா. ஹீரோயின் குறுக்க வந்தா அடுத்த செகண்டே ஹீரோ அந்த காரை ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த மூக்கெல்லாம் ஒரு நிமிஷம் உயிரே இல்ல. டேய் சைக்கோ, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இடையில ஹீரோயின் வேற சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு, அவன் மட்டும் வந்தா கண்டிப்பா உன்னை கொண்டுடுவான், சீக்கிரம் போன்னு சொல்லும் போது உடனே மூவ் அங்கிருந்து அவன் கார் எடுத்துட்டு எஸ் ஆகிடுறான். அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன், நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். தன்னைதான் மேரேஜ் பண்ணிக்க போறான்னு இவன் யோசிக்கும் போது பயப்படாத, பிரைடு நீ இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அதை கேட்ட இவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஒரு வழியா என்ன விட்டியா அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இரு எங்க அதுக்குள்ளே போற, உனக்கு இன்னொரு குட் நியூஸ்மே வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், விதியால பிணைக்கப்பட்டவங்க, என்னால எப்படி ஒன்ன விட முடியும், நீ எப்போதும் என் கூடியதான் இருக்கணும், அதுக்கு இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய பர்சனல் டாக்டரா இருக்கணும்னு சொல்றா. ஏண்டா என் கல்யாண வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்க, இவ்வளவு நடந்தா கூட நான் உனக்கு பர்சனல் டாக்டரா இருக்கணும்னு சொல்றேன், ஒருவேளை ட்ரீட்மெண்ட் அப்போ நான் உனக்கு கொண்டுட்டா என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. அதுக்கு இவனா அவளை கிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா நான் செத்து போவேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் திருத்தவே முடியாத பைத்தியன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவருடைய வீட்டுக்கு வந்துடுறா. அவன் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அடுத்துதான் இவன் என்னதான் பைத்தியக்காரன் தானே பண்ண போறானு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தாங்க வராங்க. வந்தவங்க ஹீரோயின் கண்ணத்திலே அறிஞ்சிடறாங்க. எதுக்கடி அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்த, அவங்க அப்பா முகத்துல நான் எப்படி முடிக்கிறதுன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. என்ன அடிச்சிட்டீங்களா, இப்ப உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா, நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு ஹஸ்பண்டுக்காகவும் என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா உங்க பிசினஸ்க்காக என்ன அடிக்கிறீங்க, இது எப்படியோ அந்த மூவை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அவங்க கம்பெனி கூட இருந்த உங்க பிசினஸ் கொலாபரேஷனும் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அப்படின்னா 2 பேரும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு பிசினஸ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை எதிர்த்து பேசும்போது அவங்க அம்மாவுமே பயங்கரமா ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அப்பாவை அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ மூ இருக்கா இல்லையா, அவருடைய அங்கிளை தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க சொன்னதால தான் ஹீரோயின் அவனை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பா. அவங்க ஃபேமிலி மூலியமா ஹீரோயினுக்கும் சில ப்ரொமோஷன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ ஹீரோயின் அவனை டிவோர்ஸ் பண்ணதால இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடைக்காது, உன் உதவக்கார அப்பனை வச்சுட்டு எதுவுமே உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்படி அவகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய பயாலஜிக்கல் அப்பாவுமே அங்க வந்துடுறாரு. என்னை பத்தி பேசணும்னா உனக்கு தூக்கம் வராதானே, அவர் ஒண்ணு பேச இவங்க ஒண்ணு பேச 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா சண்டை போறதை பார்த்து சின்ன
சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே ஹீரோயின் மன ரீதியா ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கா. ஒரு மாதிரி உடைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும் போது இந்த அம்மாக்காரங்க சும்மா இல்லாம இப்பவே என் கூட வா, மூ கிட்ட பேசி அவன் கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட அவங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில சொல்லல, இவங்க பிசினஸ் ஸ்பாயில் ஆயிடுமா அந்த அக்கறையில தான் ஹீரோயினை கூப்பிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினா அவங்க கூப்பிடறத பார்த்துட்டு ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஒன்னாலதான், நீ தான் அவன் வாழ்க்கையவே கெட்டு குட்டிசராக்கிட்ட, பணத்துக்காக அந்த மூவோடைய அங்கிளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவனால நம்ம பொண்ணை எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கா தெரியுமா, அவன் எந்த அளவுக்கு நம்ம பொண்ணை புள்ளி பண்ணிருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் திட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயின் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய அந்த ஸ்டெப் ஃபாதர் சின்ன பிள்ளை இருக்கும் போது அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாரு போல. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும் ஹீரோயின் ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுறா. உடனே அவருடைய பெட்ரூமுக்கு ஓடி வந்து டோரை லாக் பண்ணிக்கிறா. சோ ஹீரோயின் அவளுடைய சைல்ட்ஹுட்ல அவங்க ஸ்டெப் ஃபாதரால அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கா. அதோடைய தாக்கம் இன்னும் வரைக்குமே அவன் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோடைய வெட்டிங் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்க போது போல கெஸ்ட் எல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வரா. அங்க ஹீரோயினை பார்க்கவும் இவனை ஓடி போயிட்டு அவளை வெல்கம் பண்றான். இவளும் வெட்டிங் கிஃப்டா அவன் கிட்ட ஒரு பாக்ஸ் குடுக்கறா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா மெடிசன் தான் இருக்கு. அங்க அவனை மேரேஜ் பண்ணிக்க போற அந்த பிரைடுமே வந்துடுறா. அவகிட்ட ஹீரோயினிய இவங்க தான் என்னுடைய பர்சனல் தெரபிஸ்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட இவதான் என்னுடைய பிரைடுன்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்ல வரும்போது அவனுக்கு அவ பேரு கூட ஞாபகத்துல இல்ல. அது வந்து உன் பேர் எனக்கு மறந்து போச்சு, உன் பேரை மறுபடியும் சொல்ல முடியுமான்னு அவகிட்ட கேக்குறான். பாவம் அந்த பொண்ணும் ஹீரோயின் கிட்ட என்னோட பேரு நியாஷின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பர்சன் ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் ஹீரோடைய கசின் பிரதர் தான். ஹீரோடைய சொத்துக்களை அபகரிக்கணும்னு ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அவன் யாருங்கிறதோ அவனுடைய உள்நோக்கம் என்னங்கிறதோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவன் பக்கத்துலதான் போய் உட்காரு, அவன் கிட்ட பேச்சும் கொடுக்குறா. அவனுமே ஹீரோயின் கிட்ட தன்னை ஹீரோடைய கசன் சொல்லிட்டு இன்ட்ரோ ஆயிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ இந்த யூ குரூப்புக்கே தகுதியே இல்லாதவன். அவன் மட்டும் இல்லைன்னா நானும் என் அப்பாவும் தான் அந்த பொசிஷன்ல இருப்போம். இந்த பைத்தியக்காரனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் சரியான சைக்கோ. அவனுக்கு சிவியரான மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்றான். இப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்கதா ஹீரோமே நோட்டீஸ் பண்றான். அவனுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருக்குமான மேரேஜ் செரமனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் உங்க மேரேஜ்ல விருப்பமான்னு கேட்கும்போது ரெண்டு பேருமே அவங்களுக்கு சம்மதம்னு சொல்றாங்க. வெட்டிங் செரமனியோடைய ஃபைனல் டச்சா பிரைட கிஸ் பண்ண சொல்றாங்க. பாவம் இந்த பொண்ணு கண்ண முடி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவன் கிஸ் பண்ணுவானு. அவன் பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்றான். இதை பார்த்த கெஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் போட்டோஸ் வீடியோஸ்னு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் ரொம்பவே கேஷுவலா அவகிட்ட பிரைட கிஸ் பண்ணியாச்சு, வெட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போறான். பாவம் இந்த பிரைட் பொண்ணு எதுவுமே பேச முடியாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த கசன் பிரதர் இருக்கான் இல்லையா ஹீரோயின் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை ரொம்பவே பிடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கும் எனக்கு அவனுடைய சொத்துக்கெல்லாம் வரதுக்கும் எனக்கு உன்னுடைய உதவி வேணும்னு கேக்குறான். அதாவது ஹீரோயினிய இவன் கூட கூட்டு சேர சொல்றான். எப்படி அவன் கேட்கறதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து இழந்து வரும்போது ஹீரோ கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவளும் அதை என்னென்ன ஓபன் பண்ணி பார்த்தா உனக்கான வெட்டிங் கிஃப்ட் இன்னைக்கு நைட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு எழுதியிருக்கு. இவன் சும்மாவே பைத்தியக்காரத்தனமா நடந்துப்பா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லவும் அதை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமா ஜெர்க் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நான் சொன்ன மாதிரி உனக்கான கிஃப்டை ரெடி பண்ணிட்டேன் வான்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சு இழுத்துட்டு போறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் சின்ன பிள்ளை இருக்கும் போது அவளை அபியூஸ் பண்ணிருப்பா இல்லையா ஹீரோயினுடைய ஸ்டெப் ஃபாதர், அவனை தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த ஸ்டெப் ஃபாதரும் ஹீரோயினை பார்த்துட்டு தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கையில ஒரு பைப்பு கொடுத்து இவன் உன்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், உன் ஆசை தீர அவனை ரிவெஞ்ச் எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தவ போயிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை அடிச்சு டயர்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்னுடைய கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம உனக்கு எப்பெல்லாம் அவனை அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட சொல்லு, இதே மாதிரி அவனை இழுத்துட்டு வர அடிச்சோடைய ஆசையை தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும் அவனுக்கு தேங்க் பண்ணுவான்னு பார்த்தா அவனை திட்டிட்டு இருக்கா. ஏன்னா இத்தனை வருஷத்துல அவளுக்கு நடந்த அந்த அபியூஸ் எல்லாத்தையும் மறந்து போயிருந்தாலாம். இப்போ மறுபடியும் அவன் ஞாபகப்படுத்திட்டானா. இந்த மாதிரி அவன் ஞாபகப்படுத்துறது இதோட 2வது டைம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கிங் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பான் இல்லையா, அவனை ஹிப்னாடைஸ் பண்ணும்போது அவன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இவ கிட்ட சொல்லியிருப்பான். ஆக்சுவலி ஹீரோயின் எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயத்தை அனுபவிச்சாலோ அதே விஷயத்தை தான் அவனும் அவனுடைய சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கான். இவனுடைய ஸ்டெப் ஃபாதர் இவளுக்கு என்ன பண்ணானோ அதே தான் அவனுடைய ஸ்டெப் ஃபாதரும் அவனுக்கு பண்ணிருக்கான். ஹீரோயின் மாதிரியே ஹீரோ சின்ன பிள்ளை இருக்கும் போது அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் அவன் ஒரு கப்பலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாராலையும் ஹீரோ துன்புறுத்தப்பட்டிருப்பான். எப்படி அவனுக்கு நடந்தது எல்லாத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணும்போது ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்க இவருடைய பாஸ்ட் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க போய் கடைசியில இவளுக்கே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிருக்கும். இப்போ அதெல்லாத்தையும் ஹீரோயின் அவன் கிட்ட சொல்லிட்டு உன்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நார்மலா லைஃப் தான் வாழ ஆரம்பிச்சேன்.
மறுபடியும் இதுக்காகடா என் லைஃபுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோடைய வைஃபா ஒருத்தி வந்தா இல்லையா, அவரை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவ அந்த கசின் பிரதர் இருக்கா இல்லையா, அவன் அனுப்பின ஆள் போல. அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல ரெஸ்ட் இருக்க சொல்லிட்டு அவனுடைய வைஃப் இந்த ஷென்னை தான் பார்க்க வரா. அவ ஸ்மோக் பண்ண போறா. அப்போ அந்த சிகரெட் பிடிங்கிக்கிறான். நீ பிரெக்னெண்டா இருக்க, இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரிலாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்து அந்த பக்கம் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. அவ வரான்னு தெரிஞ்சு இவ வேணும்னே ஹீரோ கிட்ட, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டது என் வயித்துல வளர இந்த குழந்தைக்காக தானே, ஹீரோயினுக்கே தெரியுமான்னு கேக்குறா. இவ இந்த மாதிரிலாம் பேசவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இவ ஏதோ ட்ரிக் பண்றாங்கிறதா ஹீரோவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அவளுக்கு தெரியறதானே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் வயித்துல வளர இந்த குழந்தைக்கு அப்பா இறங்குறத கண்டுபிடி, அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவனை ஸ்டாப் பண்ணி, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தோம், இந்த குழந்தைக்கு உன்னுடைய நேம் நீ யூஸ் பண்ணிக்க சொன்னேன், தயவு செஞ்சு என்ன கன்சிடர் பண்ணு, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு இவனுமே சிரிச்சுக்கிட்டே, என் லைஃப்ல ஹீரோயின் மட்டும்தான், அதை தவிர்த்து வேற யாருமே தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது அவளுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லிட்டு அவளை விஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு லாஸ்ட் நைட் ஹீரோ அந்த பொண்ணு கூட பேசிருப்பான் இல்லையா, அந்த கன்வெகேஷன் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ட்ரிகர் ஆக்கிறதுக்கு எதுக்குடா வேணும்னே அவளை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு போன் கால் வருது. இவளும் அந்த போன் எடுத்துட்டு நகர்ந்து வரா. அந்த கசின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கான், அந்த பார்ட்டில வச்சு ஹீரோ யாருங்கிறத எல்லார்கிட்டயும் ரிவீல் பண்ணணுமா, அந்த ஒட்டுமொத்த கம்பெனியும் அவன மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் என்ன பிளான் சொல்றான்னா, எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவா பைத்தியனை நிரூபிச்சுட்டா அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் ஃபேமிலி அங்க இருந்து அவனை அப்ராட் கூட்டிட்டு போயிடுவாங்களாம். சோ நீயும் ஃப்ரீ ஆயிடலாம், எனக்கு கம்பெனி கிடைக்குன்னு சொல்லிட்டு டீல் பேசிட்டு இருக்கா. எவ்வளவுமே அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்தாரா. என்ன டீல்னு கேட்கும் போது, அதுவா, உன்னை கொலை பண்ணிட்டு உன்னை விட்டு தப்பிச்சு போக போறான், அதுதான் என்னுடைய டீல்னு சொல்லிட்டு மெடிசன் சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய மெடிசனை தான் எடுத்து கொடுக்குறா. எவ்வளவு சமத்தா அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்டுட்டா அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இன்னைக்கு கம்பெனியுடைய தெரப்பி விழா இருக்கு, அதனால அந்த செர்மனிக்கு நீயுமே என் கூட வரணும்னு சொல்றான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் அந்த செலிப்ரேஷன்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை ஸ்பீச் கொடுக்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இவனும் போயிட்டு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நல்லா தான் பேசிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அவனை ஸ்டேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடனே இந்த கசின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்னுடைய பிரதர் மறுபடியுமே சிக்காயிட்டான், அவனுடைய இல்னஸ் அவனுக்கு மறுபடியுமே வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறோம், அதுவும் முக்கியமா அவனுடைய பர்சனல் டாக்டரே வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் இன்வைட் பண்றா. ஹீரோயினும் போயிட்டு நான் தான் ஹீரோடைய சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் இன்ட்ரோ ஆகிக்கிறா. ஹீரோடைய நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, அவனுடைய இல்னஸ் சீக்கிரம் சரியாகாது, அவனுக்கு இன்னும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இடையில இந்த பிரதர் வேற ஹீரோ சாப்பிடக்கூடிய மெடிகேஷன்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு என்ன பிரச்சனைங்கிறத ரிவீல் பண்ணல, ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. யூ குரூப்போட சிஇஓ ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள காசு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த மெடிசன் எடுத்து அவன் படுக்க சாப்பிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடி ஹீரோ ஒரு சைக்கோ, அவன் மென்டலி இல்னஸ்ல இருக்கான்னு சொல்லுவான்னு பார்த்தா இது ஜஸ்ட் ஒரு விட்டமின் டேப்லெட் மட்டும்தான். ஹீரோவுக்கு ரொம்பவே சிவியரான லோ சுகர் இருக்கு, சோ கண்டிப்பா ஹீரோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இந்த மாதிரி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த கசின் பிரதருக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம என்ன சொல்ல சொன்னா இவ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஸ்டேஜை விட்டு போறா. பின்னாடி போயிட்டு இதான் நீ முடிக்கிறேன்னு சொன்னியா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், நான் உங்க டீலுக்கு ஓகே சொன்னதை வச்சு நீங்க தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நான் ஒரு டாக்டர், எனக்குன்னு சில எத்திக்ஸ் எல்லாம் இருக்கு, என்னுடைய எத்திக்ஸ் எல்லாம் நான் கடைபிடிச்சாகணும், அதனாலதான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன், அவனை பத்தின உண்மையெல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அதை கேட்டு அவனுமே கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு விட்ட ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் போனுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இவருடைய அந்த ஸ்டெஃபான் இருக்காரு இல்லையா, அவர் இறந்து போயிட்டாரு போல. அந்த நியூஸ கேள்விப்பட்டதும் இவளும் அங்க இருந்து அந்த இடத்துக்கு தான் கிளம்பி போறா. அங்க போலீஸ் அவளை ஸ்டாப் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இறந்து போனவருக்கு நீங்க யாரு என்ன உறவுன்னு கேட்டு அதுக்கு இவளுமே அவர் என்னுடைய ஸ்டெஃபாதர்னு சொல்றா. சரி வந்து பாடி அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு போலீஸும் இங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீ அவரை போய் பார்த்துதாகணுமா, அவருடைய முகமே ரொம்பவே கோரமா இருக்கு, யாரோ அவரை ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் தானே லாஸ்டா அந்த ஆளை போட்டு அடி அடி நடிச்சிருப்பா, சோ தான் அடிச்சதால தான் அந்த ஆளு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறா. உள்ள போயிட்டு பாடி ஓபன் பண்ணி பாக்குறா. உண்மையிலேயே அவர் தான் இறந்து போயிருக்காரு. இவர் எப்படி இறந்தாருன்னு போலீஸ் கிட்ட கேட்கும் போது யாரோ இவரை சிவியரா அசால்ட் பண்ணிருக்காங்க, தலையில முட்டியில கையில எல்லாம் ஹிட் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லும் போது இவ கரெக்டா எங்கெல்லாம் அவர் அடிச்சாலும் அதுதான் இவருக்கு ஞாபகம் வருது. சோ அவர் இறந்ததுக்கு தான் தான் காரணங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இருந்தாலும் பயத்தை வெளியில காட்டிக்காம எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அப்ப போலீஸும் அவகிட்ட கேக்குறாங்க,
அவர் இறந்ததுக்கு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு. அதுக்கு இவ என்ன பதில் சொல்றதே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ தான் வரா. கரெக்டா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் தான் இந்த ஆள் அடிச்சான், இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் அவன் சுமத்துக்கிறான். அவனே வந்து வாலண்டியரா சொன்னதால போலீஸ் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. உண்மையிலே அவன் அடிச்சு அந்த ஆளு செத்தானா இல்ல நான் அடிச்சு செத்தானான்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்கா. அவ லைஃப்ல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த பில்டிங்கோடைய ரூஃப் டாப்ல நின்னு தம் அடிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவன் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா, என்னுடைய ஸ்டெப் ஃபாதர் மட்டும் இந்த உலகத்தை விட்டே டிசப்பியர் ஆக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் கூட அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருப்பா. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த விஷயத்தை பத்தி பரபரப்பா பிரஸ் மீடியாவெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இதுக்கப்புறம் அவனுடைய பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணிருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுடைய வெட்டிங் டே அன்னைக்கு அவன் வைஃபை விட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய முறைகேடான விஷயங்கள்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி ஹீரோ பத்தின நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதும் கசினுக்கு தான் பயங்கர ஹாப்பியா இருக்கு. எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவனை கவுக்கலான்னு பார்த்தா கடைசியில இவனே எனக்கு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த நியூஸ் எப்படி வெளியில ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹீரோயின் ஹீரோவுடைய மிஸ்டர்ஸ் மாதிரியும் தன்னுடைய மிஸ்டர்ஸ்க்காக தான் ஹீரோவுடைய ஸ்டெப் ஃபாதரை கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயம் ஹீரோவுடைய பொசிஷனை மட்டும் இல்லாம ஹீரோயோட வேலையவும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஹாஸ்பிட்டல் இருந்து இவளுக்கு பிரஷர் மேல பிரஷரா வர ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஹீரோயினே பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி உழைஞ்சு போய் வீட்டுக்கு வரும்போது ஆப்போசிட்ல அவங்க அம்மா தான், நீ நினைச்ச மாதிரி அந்த கொண்டுட்டல, இதுக்கப்புறம் ஹாப்பியா இரு, அவரை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுன்னு சொல்லிட்டு இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணி கத்தியெல்லாம் கட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அசால்ட்டா அந்த கத்தியை பிடிங்க தூக்கி போட்டுட்டு அவ படுக்க உள்ள வந்துட்டு இருக்கா. நான்சி இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கத்திக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுது. வீட்டுக்குள்ள வந்தா ஆல்ரெடி இவளுக்காக அங்க ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் அவ்வளவு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் ஆச்சு. சோ அவனுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி தான் பெயில்ல வந்திருப்பான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டு இருக்கா. உண்மை சொல்லு, அந்த ஆளை கொன்னதை நீயா நானான்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. இங்க பாரு நான்சி, எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டு இருக்க? யாரு கொன்னா என்ன? இந்த உலகத்திலேயே உனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா அந்த ஆளு தான். ஒரு வழி அவர் செத்து போயிட்டாரு, அதை நினைச்சு ஹாப்பியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. பயங்கரமா டிப்ரெஷன் ஆகிடுறா. இது எல்லாத்துக்கும் ஆரம்பமே ஹீரோடைய விரலை வெட்டினதுதான். சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கதானே அந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு, நான் உனக்கு பண்ணதை நானே செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்து இவருடைய விரலை கட் பண்ணிக்கலான்னு போகும்போது ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். அவ உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இவனுமே அழுதுட்டு இருக்கான். இங்க பாரு நான்சி, நான் இல்லாம உன் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, எல்லாத்தையும் விட்டுடலாம், இப்பவே என் கூட வா, நம்மள யாரையும் பிரிக்க முடியாது பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனிக்கு மறுபடியுமே பழசெல்லாம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்க 2 பேருடைய கையில ஹேண்ட் கப் போட்டு இதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிருப்பா. அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிருந்திருப்பா. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் போன் எடுத்து அந்த ஷென் இருக்கா இல்லையா ஹீரோடைய வைஃப், அவளுக்கு தான் கால் பண்ணி, உன்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ என் வீட்டுல ஏன் கூட தான் இருக்கான், இப்பவே வந்து அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு சொல்றா. ஆனா இந்த ஷென் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஹீரோ இவளுக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் எப்படியோ போறான், அவன் இருந்தா இருக்கிறான் செத்தா சாவறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர சொன்னதுக்கு ஹீரோ தேடி அங்க போகாமலே இங்கேயே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினியா அவருடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரா. அங்க ஆல்ரெடி ஹீரோடைய அம்மா அந்த ஷென் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. தான் பையனுடைய வாரிசை தான் வயித்துல சுமந்துட்டு இருக்கான்னு நினைச்சு அவளை பயங்கரமா கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்கிறா. இவதான் என்னுடைய லவ், இவ்வளவுதான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. ஆனா ஹீரோயின் இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, நான் ஜஸ்ட் இவருடைய பர்சனல் தெரபிஸ்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய கசின் பிரதர் இருக்கா இல்லையா, அவனும் அவங்க அப்பாவும் தான் வராங்க. அப்போ இந்த கசின் பிரதர் இருக்கா இல்லையா ஹீரோயினியா தன்னுடைய ஃபியான்சினும் அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறதாம சொல்லி அவங்க அப்பா கிட்ட அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அதை கேட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ வர ஹீரோயினியா முறைக்க பார்த்துட்டு இருக்கா. இதுல இந்த கசின் வேற சும்மா இல்லாம எல்லாரும் முன்னாடி நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ முன்னாடி நீல்டன் பண்ணி ரிங்க கட்டி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்டு ப்ரொபோஸ் பண்றா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோ என்ன பண்ண போறானு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்சியை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த கசின் கிட்ட அவ இன்னுமே ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கல, இன்னமும் கூலிங் பீரியட்ல தான் இருக்கா. சோ ஒரு மேரிட் உமன் கிட்ட இப்படிதான் பண்ணுவேன்னு கேட்டு அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு இந்த கசினும் டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், என்னைக்கு இருந்தாலும் நான் உன்னதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து அவன் விரல்ல போடலான்ட்டு போகும்போது ஹீரோ இடையில வந்து அந்த ரிங்க பிடிங்க தூக்கி போட்டுறான். அந்த ரிங்க அவரை தூக்கி போட்டா என்ன, என்கிட்ட இன்னொரு ரிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட காட்டிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. மறுபடியுமே சைக்கோத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த கசினோ என்னுடைய ஃபியான்சி எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ணா. ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினியா இந்த கசின் பிரதர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட நான் உன்னை கிஸ் பண்ணப்போ நீ என்னுடைய ஃபியான்சின்னு சொன்னப்போ அவன் எதுக்காக ட்ரிகர் ஆகவே இல்லை, அவனுடைய எமோஷனல்ஸை வெளியில காட்டிக்கவே இல்லையா, அவனுடைய சைக்கோத்தனம் கியூர் ஆயிடுச்சான்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினோ அவனுக்கு இருக்கிறத சைக்கோத்தனம் இல்ல, எமோஷனல் இஷ்யூ தான் இருக்குன்னு சொல்றா. என்னுடைய ஃபியான்சி இன்னொருத்தனுக்காக பறிஞ்சு பேசுறதா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அதுக்குள்ளேயே அங்க ஹீரோ வந்துடுறா. அந்த கசினை பிடிச்சு நகர்த்தி விட்டுட்டு
டேய் நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த கசினோ இதுக்கப்புறம் ஹீரோயின் என்னுடைய ஃபியான்சி, உன்னுடைய சிஸ்டர் இல்ல. அதனால இதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஷென் இருக்காளையா, அவ ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்னைக்குமே உன்னை லவ்வே பண்ண மாட்டா. அவ ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் பாக்குறா. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு கேக்குறா. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே எங்க ஃபேமிலியோடைய இன்ஹெரிட்டன்ஸ்க்காக தான். நான் நினைச்ச மாதிரியே ஃபேமிலி சொத்துக்கள்ல இருந்து கம்பெனில இருந்து எல்லாமே என் கைக்கு வந்துருச்சு. சோ நான் எப்ப வேணாலும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். உன்னுடைய லிமிட் என்னவோ அதுக்குள்ளே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்றான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவருடைய போனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த வீட்டுக்குள்ள இறந்து போனவங்களுக்கான பிரேயர் ஹால் இருக்கு, அங்கதான் வர சொல்றா. அடுத்தது என்ன பிளான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறா. அப்போ திடீர்னு அவன் முகத்துல வந்து யாரோ கர்ச்சி போச்சு அழுத்துறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த ஹால்ல தீய வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அது யாரு என்னங்கிறதுல காமிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண் விழிக்கும் போது ஒரு பிரைவேட் வில்லாவில தான் இருக்கா. அந்த வீட்டை சுத்திலும் கேமராஸ் இருக்கு. அந்த வீட்டுக்கும் வெளியில பாடி கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ தான் இவளை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா. ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு வச்சிருக்கா, அந்த இடத்த சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கேமரா மூலியமா ஹீரோவும் இவகிட்ட பேசுறா. அதுக்கு ஹீரோயினும் என்ன மறுபடியும் என்ன வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ எங்க போன எப்போ வருவன்னு கேக்குறா. அதுக்கு அவனும் நாளைக்கு மார்னிங் உன்னை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பேனிக் ஆகுறா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஹீரோயினுக்கு இதான் பண்ணிருப்பான். ஆக்சுவலி 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்பலாம் லவ் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருக்கிற லவ் அதிகமாகி அவன் மேல ரொம்பவே பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருப்பான். இவனுடைய இந்த ஓவர் அப்சஷன் ஓவர் பொசசிவ் எல்லாம் தாங்கிக்க முடியாம ஹீரோயினும் இதுக்கப்புறம் நமக்குள்ள சரி வராது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பயங்கரமா கிரேசி ஆகியிருப்பான். விட்டா ஹீரோயின் தாங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவேன் நினைச்சு இதே மாதிரி அவளை இதுக்கு முன்னாடியும் வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரி அவன் கழுத்துல இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அவனுடைய விரலை கட் பண்ணி அந்த வீட்டுடைய டோரை ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியில போயிருப்பா. சோ இப்பவும் அதே மாதிரி தான் ஹீரோயினே வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்கா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய விரலை வெட்டி அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சா. இந்த தடவை எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ்ல ஒரு ஆள் ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்றா. ஆக்சுவலி அந்த கசனுடைய ஆள் தான் இந்த ஆள் போல. அவகிட்ட ஒரு போனை கொடுத்து இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு, ஆனா பாத்ரூம்ல மட்டும்தான் இல்ல, நீங்க அங்க போயிட்டு இந்த போனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இவ்வளவு போன் எடுத்துட்டு பாத்ரூமுக்கு போறா. அந்த கசின் தான் இவளுக்கு கால் பண்றா. இப்போ நீ எப்படி இருக்க, ஓகே தானு கேட்கும் போது ஏதோ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றா. அவன்கிட்ட இருந்து நீ எஸ்கேப் ஆகணும்னா என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை மட்டும் நீ யூஸ் பண்ணினா அவனை மொத்தமாவே காலி பண்ணிடலான்னு சொல்றா. இவ்வளவு அது என்ன சீக்ரெட்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவை கண்ணை கட்டி ஸ்விம்மிங் பூல் பக்கம் தான் கூட்டிட்டு வரா. அண்ணே என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு இவனும் பல்ல காட்டிக்கிட்டே ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இவளும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல வந்தா அவனுடைய கண் கட்ட அவிழ்த்து விடுறா. பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறத பார்த்துட்டு இங்க பாரு ஹனி, நான் பாத்டப்ல கூட குளிச்சதில்ல, என்னதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறா. சோ இத பத்தி தான் அந்த கசின் சொல்லிருப்பான் போல. ஏன்னா ஹீரோவுக்கு தண்ணினாவே பயம். அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவன் அபியூஸ் பண்ணப்பட்ட இடம் கடல் தானே. சோ கடல் அலைகள் இந்த மாதிரியான நிறைய தண்ணி இதெல்லாம் பார்த்தாலே இவன் பேனிக் ஆயிடுவான். இப்ப கூட அந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறைய தண்ணி நிரம்பி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பேனிக் ஆகுறான். அப்போ ஹீரோயினும் உனக்கே தெரியும் எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு, முடிஞ்சா என்ன காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு அவன் படுக்க அந்த தண்ணியில விழுந்துடுறா. ஆல்ரெடி இவனுக்கே தண்ணினா பயம், பயங்கரமா பேனிக் ஆயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாதே, அவ உயிரை காப்பாத்தணுமேன்ட்டு தைரியத்தோட தண்ணி பக்கத்துல போறான். இவனால சுத்தமா முடியல, அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறான். எங்க ஹீரோயினும் அவன் ஓடுறத பார்த்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கா. ஓடிட்டு இருந்த ஹீரோவும் திடீர்னு ஸ்டாப் ஆகுறான். அதுக்கு மேலயும் ஹீரோயினையும் அப்படியே விட்டுட்டு இவனால ஓட முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹீரோயின் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவ்வளவு பயம் இருந்தாலும் தைரியமா போயிட்டு தண்ணியில குதிச்சிடுறான். இவன் இப்படி குதிக்கிறத ஹீரோயின் கவனிக்கல. அவ பாட்டுக்கு அசால்ட்டா அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எழுந்து நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப ஆப்போசிட்ல தான் இந்த கசின் வரா. இதுக்கப்புறம் இந்த வீடு உனக்கு ஜெயில இருக்காது, நீ ஃப்ரீயா இல்லன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. அப்ப அவளை ஸ்டாப் பண்ணி அவகிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்றான். ஹீரோ சின்ன பிள்ளை இருக்கும் போது அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் இருக்கா இல்லையா, அந்த ஸ்டெப் ஃபாதர் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு தடவை மீன் பிடிக்க போட்டிங் போயிருக்கான். அங்கிருந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹீரோவை பயங்கரமா டீஸ் பண்ணிருக்கானுங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவனை தண்ணியில தான் தூக்கி போட்டு விளையாடி இருப்பானுங்க. அங்கிருந்து ரிட்டர்ன் ஆன ஹீரோவும் அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டாலே அவன் பயப்படுவானா. இதெல்லாம் பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவனுக்கு என்னாச்சோன்னு பாக்கலான்ட்டு போறா. அப்ப அவ கையை பிடிச்சி நம்ம ஒன்னும் அவனை தள்ளி விடல, அவனா தானே விழுந்தான், சோ நம்ம கண்டுக்காமலே விட்டலான்னு சொல்றான். என்ன அவனை கொலை பண்ண பாக்குறியான்னு கேட்க, நீ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கலையா, அவன் செத்தாதான் உனக்கு அவன்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் அவனை எட்டி ஒரே உதய உதச்சு தள்ளிட்டு அங்கிருந்து ஹீரோவை காப்பாத்த தான் ஓடிட்டு இருக்கா. தண்ணியில குதிச்சு ஒரு வழியா அவனை காப்பாத்தி மேலையும் தூக்கிட்டு வந்துடுறா. எனக்கு தெரியும் நான்சி, இன்னமும் நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கன்னு,
மறுபடியும் என்னை விட்டு எஸ்கேப் ஆக போறியான்னு கேட்க ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. லாஸ்ட் 1 மந்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வரா. அப்ப அங்க நிறைய பிரஸ் மீடியால இருக்காங்க. இவருடைய அந்த பாஸ்ட் லைஃப் பத்தி தான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது எதுக்குமே பதில் சொல்லாம நேரா ஹீரோயினை தேடிதான் வரா. அந்த வீட்ல யாருமே இல்ல, எல்லாருமே எம்டியா இருக்கு. அப்போ திடீர்னு அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் வரா. ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினியா இவ்வளவு நாளா எங்க வச்சிருக்கா, அவளை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கான்னு கேக்குறா. அதுக்கு இவன் எதுவுமே பேசாம ஹீரோயின் கூட இருந்தா அந்த மொமெண்ட்ஸ் தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ வீட்ல வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கான். அப்போ அவனுடைய வைஃப் இந்த ஷென் தான் அவனுக்காக மெடிசன்லாம் எடுத்துட்டு வரா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஹீரோயின் எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு இவ்வளவு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க டியான், அவ உங்களை லவ் பண்றதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டா. நீங்க தான் சும்மா அவளையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமாவது அவளை பத்தி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணி உங்க லைஃப பாருங்கன்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வந்த மெடிசனை அவன் வாயில போட்டு விட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ கொடுத்துட்டு இருக்க அந்த மெடிசன் ஹீரோவை கியூர் பண்றதுக்கெல்லாம் இன்னுமே அவனை பலகீனமாக்கதான். உண்மையா சொல்ல போனா இவன் இந்த மாதிரி வீல் சேர்ல இருக்கிறதுக்கு ரீசன் கூட அந்த மெடிசன் தான். இதெல்லாமே அவனுக்குமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்ததா அந்த மெடிசனை கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி வீல் சேர்ல உட்கார்ந்ததால கம்பெனி பொறுப்புகள் எல்லாத்தையும் அந்த கசினா அவங்க அப்பாவுமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் கடந்து போகுது. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின் எஸ்கேப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிட்டியை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருக்கா. அந்த புது சிட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம அவ லைஃபை நியூவா ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவளை தேடி ஹீரோடைய அம்மா தான் போறாங்க. அவங்கள பார்த்ததுமே இவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு பாக்குறா. ஆனா அவங்க விடாம பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னா ஹீரோ தான் ஹீரோயின் இருக்கக்கூடிய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேச சொல்லி அனுப்பி வச்சிருப்பான். இங்க பாருமா நான்சி, ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இவங்களும் அழுது கேட்டே அவங்க பையனுடைய வீடியோவை தான் எடுத்து காமிக்கிறாங்க. அவன் வீல் சேர்ல உட்காந்துருக்கதை பார்க்கும்போது ஹீரோனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்னு கேட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என் பையன் சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட தெரியப்படுத்த சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க கிட்ட சொன்ன சில விஷயங்களை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு தீ விபத்து ஏற்பட்டது இல்லையா, அந்த ஹீரோ தான் செஞ்சதா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே அவன் அதை பண்ணவே கிடையாதான். வேற யாரோ தான் பண்ணிருக்காங்களாம். அவளை காப்பாத்ததான் முயற்சி பண்ணானா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஹீரோயின் அவனை விட்டுட்டு போனதா சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம அவருடைய சைல்ட்ஹுட்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து மறைச்ச சில விஷயங்களையும் சொல்லியிருக்கா. அது என்னன்னா இவருடைய அந்த ஸ்டெஃபாதர் அவனை அபியூஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அதை பத்தி ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிருப்பாரு. ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ண வச்சாலும் இவனுடைய பாட்டி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பாங்க. அந்த பாட்டிக்கு பணம் செலவு பண்ண மாட்டா, உன் அம்மா கிட்டயும் உன்னை சப்போர்ட் பண்ண பணம் கிடையாது, சோ எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை இருக்கும் போதே அவனை போட்டு அந்த அளவுக்கு மிரட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தண்ணினாவே பயம் வந்தது. அவன் அபியூஸ் பண்ணப்பட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோடைய அம்மாவும் தன் பையன் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. இப்ப அதெல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு என்னால என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவன் பக்கத்துல நெருங்க முடியல, அவன் கூட எப்போதுமே அந்த ஷென் இருக்கா, இப்படியே விட்டா கண்டிப்பா அவன் லைஃபே போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் அவனுக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு தீர்க்க முடியாத இல்லஸ்லாம் இல்ல, ப்ராப்பரா மெடிசன் எடுத்துக்கிட்டா இந்நேரத்துக்கே கியூர் ஆயிருக்கலாமேன்னு சொல்றா. இப்பதான் ஹீரோடைய அம்மாவுக்கு அந்த ஷென் இருக்கா இல்லையா, அவன் மேல டவுட் வருது. அவதான் அவனுக்காக கரெக்டான டைமுக்குலாம் மெடிசனை பார்த்து கொடுத்துட்டு இருக்கா. அவன் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட விதத்தெல்லாம் பார்த்து எனக்கு என்னமோ அவ்வளோ அந்த கசனை சேர்ந்துதான் ட்ரிக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு எதிராக அவங்க தான் சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவனை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போகிறதுக்கே இவளுக்கு மனசு வரல. அதனால மறுபடியும் ஹீரோவை தேடி போறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல அந்த ஷென்னும் ஹீரோக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்குறா. மெடிசனை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கசின் கிட்ட தான் போன்ல பேசுறா. அவனுடைய மென்டல் ஹெல்த் இப்போ ரொம்பவே போராயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் மெடிசனை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கேக்குறா. அதுக்கு அந்த கசினும் உனக்கு என்ன அந்த பைத்தியக்கார மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு, உனக்கு உண்மையிலேயே அவன் வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேக்குறான். ஆக்சுவலி இவன் பணத்துக்காக தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. அவன் கூட சேர்ந்து அவன் கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஹீரோவுக்கு தப்பான மெடிசனை கொடுத்துட்டு இருக்கா. இவ அப்படி அவன் கூட போன்ல பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு மெடிசன் கொண்டு வந்தா அந்த நர்ஸ் பொண்ணு அங்க இருக்கிற மெடிசன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அது என்ன விதமான மெடிசன் செக் பண்ணிட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த ஷென் ஹீரோவை கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு போறா. அங்க அந்த கசினா அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ல சைன் கேக்குறாங்க. அதுக்கு இவன் சைன் பண்ணாம அப்படியே உட்காந்துருக்கான். உடனே இந்த கசினும் என் பிரதரால சைன் பண்ண முடியல நினைக்கிறான், அந்த அளவுக்கு என் பிரதர் சிக் ஆயிட்டான், அதனால அவனுக்கு பதிலா நீங்க அவன் கையை பிடிச்சு சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோடைய கையை பிடிச்சு சைன் பண்ண பாக்குறான். ஆனா அந்த சைன் அவன் ஒழுங்கா போட மாட்டேங்கிறான், கிறுக்கி விட்டுறான். அவரால் சைன் கூட பண்ண முடியல, அவர் கையை ஷேக் ஆகுதுன்னு சொல்ல சரின்ட்டு வேற டாக்குமெண்ட் கொடுத்து சைன் கேக்குறாங்க. இவ்வளவு அவன் கையை பிடிச்சு சைன் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா அங்க ஹீரோடைய அம்மா வந்துடுறாங்க. என் பையன் எதுலயும் சைன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே இந்த கசினோ இது எல்லாமே நம்ம கம்பெனி நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் அவனால கம்பெனி ரன் பண்ண முடியாது, அதுக்காக தான் அவன் கிட்ட சைன் கேட்கிறோம், ஒன்ஸ் அந்த சைன் அவன் போட்டு கொடுத்துட்டானா மொத்த கம்பெனியும் நாங்க டேக் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி என் பையனை மட்டும் இதுல சைன் பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டபனாவே இருக்காங்க. அப்போ இந்த கசின் இருக்கான் இல்லையா, அவன் இருந்து ஹீரோடைய வீல் சேரை உதச்சு கீழே தள்ளுறான். அவன் அப்படியே போயிட்டு விழுந்துடுறான்.
அந்த வீல் சேர்ல இருந்து அவனால எழுந்திருக்க கூட முடியல. பாத்தீங்களா இந்த மாதிரி நிலைமையில இவன் எப்படி கம்பெனி ரன் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இப்போதைக்கு இந்த கசின் பண்ணிட்டு இருக்கிறது இல்லீகல் தானே, சட்டப்பூர்வமா அவன் கிட்ட இருந்து சைன் வாங்காம அவன் சுய நினைவே இல்லாம இருக்கும்போது அவன் கிட்ட சைன் வாங்குறது எப்படி லீகல் ஆகும்னு கேக்குறாங்க. போலீஸ பார்த்ததுமே இந்த கசின் நர்வஸ் ஆகுறான். உடனே ஹீரோவை தூக்கி வீல் சேர்ல உட்கார வச்சு அவனை ரொம்பவே கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க ஆபீசர், நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. உங்ககிட்ட தப்பா யாரோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா. ஹீரோயின் அங்க பார்க்கவும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இந்த கசினும் மறுபடியும் அவன் கிட்ட போய் மாட்டிக்க போறியா, அவன் மறுபடியும் உன்னை லாக் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவுடைய அம்மாவும் சில டாக்குமெண்ட் எல்லாம் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட காட்டி தன் பையனுடைய மெடிசனை மாத்தி வச்சு தன் பையனை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த ஷென்னையும் கசினையும் தான் பிளேம் பண்றாங்க. அது எப்படி நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசலாம், நாங்க தான் அந்த மாதிரி பண்ணிருக்கோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இந்த கசின் கேட்க, ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை தான் எடுத்து காட்டிட்டு இருக்கா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் பொண்ணு ஹீரோடைய மெடிசனை செக் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா, அவ ஹீரோயினுடைய ஆளு தான். அந்த ஷென் ஹீரோடைய மெடிசனை மாத்தினது, ஹீரோக்கு தினமும் அந்த மெடிசனை கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் சீக்ரெட் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிருப்பா போல. அதனால வீடியோ எவிடன்ஸுமே எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ளே பண்ணி காமிக்கிறா. எங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இந்த கசினுடைய அப்பாவும் அங்கிருந்து எஸ்ஆகலான்ட்டு பாக்குறாரு. இவ்வளவு நேரம் கான்சியஸே இல்லாம இருந்த ஹீரோ திடீர்னு அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். எங்க அங்கிள் அதுக்குள்ளே போறீங்க, இன்னும் சீன் முடியல, வந்து உட்காருங்கன்னு சொல்றான். இவன் இப்படி திடீர்னு பேசுவா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்தியாடான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோமே ஆமான்னு சொல்லிட்டு வீல் சேரை விட்டு எழுந்து நிக்கிறான். லாஸ்ட் நைட் அந்த கம்பெனியோட சீல ஹீரோடைய வீட்ல இருந்து திருடுறதுக்காக இந்த பிரதரும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க போல. இப்படி அவங்க வந்ததையும் தேடினதையும் ஹீரோ சீக்கிரட்டா அவனுடைய சர்வீலன்ஸ் கேமராவில கேப்சர் பண்ணிருக்கான். சோ என்கிட்ட எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த ஷென் இருக்காலையா ஹீரோ கிட்ட, நான் உங்களை என்னைக்குமே ஹர்ட் பண்ண நினைக்கவே இல்லை, உங்களை நான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நம்புங்கன்னு சொல்றா. ஓ அதனாலதான் 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட மெடிசனை மாத்தி வச்சான்னு கேக்குறான். அப்பனா நான் மெடிசனை மாத்தி வச்சது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்காக நான் கொடுக்கும் போதெல்லாம் அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன் எதுவுமே பேசாம ஹீரோயின் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ அந்த மெடிசனை ஹீரோயினுக்காக தான் எடுத்திருக்கான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா ஹீரோயின் அவனை தேடி வருவான்னு நினைச்சிருக்கான். அதுக்காகவே இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அப்பனா நீ வேணும்னே தான் அந்த மெடிசனை எடுத்திருக்கல, என்ன திரும்ப வரவழைக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியான்னு கேக்குறா. அதுக்கு இவனுமே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் கண்டிப்பா எனக்காக நீ திரும்ப வருவேன்னு, நீ என்னதான் என்ன வெறுத்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் உன் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கா, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். எப்படியோ நீ வின் பண்ணிட்டல, உன்னுடைய கசின் அங்கிள் உன்னுடைய வைஃப் 3 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, இன்னும் மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான், என்னையும் கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையை ரெண்டையும் நீட்டுறா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரியும் என்னுடைய இல்னஸ் கியூர் ஆகாதுன்னு, ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப மறுபடியும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, என் அம்மா வர என்ன ஈகரா தேடிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு என்ன பாதுகாக்கிற பொசிஷன்ல நீ மட்டும்தான் இருக்க, சோ எனக்காக என்ன கூட்டிட்டு போயிட்டு லாக் பண்ணி வச்சுக்க மாட்டியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு கேக்குறான். இவன் இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கேட்கவும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கேட்க மாட்டான், அவனுக்கு வேணும்னா அதை அப்படியே எடுத்துப்பான். எத்தனையோ தடவை இவனுடைய விருப்பம் இல்லாமலையா அவளை ஹக் பண்ணிருக்கான், கிஸ் பண்ணிருக்கான். சோ ஃபர்ஸ்ட் டைமா அவகிட்ட ஹக் பண்ணிக்கலாமான்னு பெர்மிஷன் கேக்குறான். பரவாயில்லையே என்னுடைய பேஷண்ட் இந்த அளவுக்கு மாறிக்கிட்டே வரா, சீக்கிரமாவே கியூர் ஆயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். என்ன மன்னிச்சிரு நான்சி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா எல்லாம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழன்னு சொல்லிட்டு அவளை அவளுடைய பிளேஸுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் போகுது. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இந்த 3 மாசத்துல ஹீரோ ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு கியூர் ஆகிடுறா. ஹீரோயினும் ஹீரோடைய காதல புரிஞ்சுக்கிட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஃபைனலா 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. அப்புறம் ட்ராமா எப்படி இருந்தது, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.